ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி இந்த குர்த்தியை வந்து கட்டிங் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னோடய பாப்பாவோட ஜம்ப் சூட் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அவளுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்குது. பட் இதை விட பெருசாக தான் நம்ம வந்து மார்ஜின் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த ஜம்ப் சூட்டை விரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க அந்த ஃபேப்ரிக்கை நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணாதான் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே கசங்கின துணியில் கட் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வராது. இப்போ நான் ஸ்லீவெல்லாம் தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாடி பார்ட்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த குர்த்தியில் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும், பேக் கொஞ்சம் இறக்கியிருக்கும். அதனால தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குதுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது அதை வந்து நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் அப்படியே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட் கட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஏன்னா அந்த கீழே அந்த பார்டர் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பேண்ட்டுக்காக. ஆப்போசிட் சைடு ஓப்பன் வச்சுக்கோங்க, உங்கள் சைடு க்ளோஸ் வச்சுக்கோங்க, எப்படி நீங்கள் கட் பண்ணுங்களோ. இப்போது நான் அந்த பேண்ட் பகுதியை மட்டும் நான் அதில் வச்சுட்டு அப்படியே வந்து நான் ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் ஒரு இன்ச் அளவுக்கு, இப்போ இந்த பேண்ட்டோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச் மார்ஜின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை 1 இன்ச் மார்ஜின் இருக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஷார்ட் குர்த்தி தான் இருக்குது அண்ட் கரெக்ட் ஃபிட்டிங்கில் தான் இருக்குது, அதாவது அந்த குழந்தை ட்ரெஸ் அளவுக்கு தான் அந்த இதில் இருக்குன்னா நீங்கள் அப்படியே வெட்டலாம். இல்லை அதை விட பெரிய குர்த்தி வச்சுருக்கீங்க, அப்போது அதிகமாக துணி இருக்குதுன்னா நீங்கள் மார்ஜின் வச்சுக்கலாம். இதில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எக்ஸாக்டாக இருந்துச்சு. அதாவது ஹைட் வந்து எனக்கு பாடி அண்டு என்ன சொல்கிறது, கீழே ட்ரௌசர் அது ரெண்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஹைட் கரெக்டாக இருந்தனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட எனக்கு வந்து மார்ஜின் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ண முடியல. சைடில் மட்டும்தான் எனக்கு மார்ஜின் வந்துச்சு. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மார்ஜின் பத்தலை. வெறும் சைடில் மட்டும்தான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு துணி இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த ட்ரௌசரோட மெஷர்மெண்ட் அப்படியே வச்சு 1 இன்ச் எலாஸ்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து க்ராச் கொடுக்க போகிறோம். க்ராச் வந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சு க்ராச் கொடுக்க போகிறோம். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு ஒரு 1/2 இன்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்ஜின் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த க்ராச் பகுதியிலையும் லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ட்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜம்ப் சூட்டில் நம்ம தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாடி பார்ட்டுக்கு நான் லென்த்து வந்து எவ்வளோ, ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 9 இன்ச் இருக்குது. அண்டு அகலம் வந்து எவ்வளோ தேவைப்படும், அண்டு கழுத்து அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம எவ்வளோ அளவுலாம் எடுக்கணும் அப்படின்னு. இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸில் வந்து பாடி சார்ட் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த பாடி சார்ட் பார்த்துக்கோங்க. அதில் வந்து கழுத்து வித்து எவ்வளோ வைக்கணும், ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஹாம்கோல் எவ்வளோ வைக்கணும், செஸ்ட் பகுதி எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற எல்லா அப் டு பாட்டம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து நான் லைட்டாக 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் பாடி பார்ட்டில் மார்ஜின் வச்சுருக்கேன். கழுத்தாகல ஒரு 2.25 வச்சுருக்கேன். இறக்கம் 1.5 இன்ச்சு கிட்ட வச்சுருக்கேன். ஷோல்டர் 2 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து ஒரு 5 இன்ச், 5 இல்லை 4 இன்ச் கரெக்டாக இருக்கும். 4 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். அண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 வச்சுருக்கேன். 7 + 1 இன்ச் மார்ஜின் வச்சுருக்கேன். போதும், 4 வயசு பாப்பாவுக்கு வந்து போதும். இதை விட உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் தனித்தனியாக கட் பண்ணுறேன். எப்போயுமே ஜம்ப் சூட்டுக்கு நீங்கள் கீழே கட் பண்ணுற ட்ரௌசரை வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. பாடி பார்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் மார்ஜின் வைக்கிறீங்களோ அது சேம் மார்ஜின் தான் கீழே ட்ரௌசருக்கு வைக்கணும், சரிங்களா? இல்லைனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும். அதனால தான் இப்போ வச்சு பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்ட்